அப்பா, அம்மாடி ஐஸ்வர்யா, விக்ரம் அப்பா கிளம்பிட்டாராமா? ஆமாப்பா, நீங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கிளம்பிட்டாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. அவர் எப்படியும் மகாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. நாங்களும் அந்த நம்பிக்கையில தாமா இருக்கோம். மாப்பிள்ள மகாவை பார்த்துட்டாருன்னா எப்படி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார்ல? எந்த தகவலா இருந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுமா? சரிப்பா. அப்பா, நீங்க தைரியமா இருங்க. எதா இருந்தாலும் நான் உங்களுக்கு கால் பண்றேன்ப்பா. சரிம்மா. சரி. ஏங்க, என்னாச்சு? என்ன சொன்னா? மாப்பிள்ள மகாவை தேடி போயிட்டாரா? எப்படி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவாருன்னு ஐஸ்வர்யா நம்பிக்கையா சொல்றா. ஐயோ, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. மகா, 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 மகா எங்க போயிருப்பா? இவ்வளவு இடியும் மழையுமா இருக்கு. வீட்டுக்கும் வரல, அவங்க அம்மா வீட்டுக்கும் போல, இங்கேயும் இல்ல. மகா, 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 உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவ்வளவு இடியும் மழையுமா இருக்கு, இங்க வந்து இந்த நிலைமையில இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க நீ? மகா, நான் தான் உன்னை வீட்டுக்கு போக சொன்னேன்ல. மகா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏன் இவ்வளவு பிடிவாதம் உனக்கு? உங்களுக்கு அவ்வளவு பிடிவாதம் இருக்கும்போது எனக்கு இருக்காதா? இப்போ எதுக்கு விக்ரம் இங்க வந்தீங்க? நான் இருக்கேனா இல்ல செத்து கிடக்குறானான்னு பார்க்க வந்தீங்களா? ஏன் மகா இப்படி எல்லாம் பேசுற? முதல்ல நீ எந்திரிச்சு வா. அட சொல்றேன்ல, எந்திரிச்சு வா. தேவையில்ல விக்ரம், உங்களுக்கு தான் எரிச்சலா அருவருப்பா இருக்கும்ல. அதுவும் இல்லாம என்னோட வேர்வை ஸ்மெல் உங்களுக்கு அலர்ஜியா வேற இருக்கும். மகா ப்ளீஸ், இங்க நின்னு பேசுறதுக்கான நேரம் இது இல்ல. வா, வீட்டுக்கு போய் பேசலாம். வா போலாம். போங்க. வா. எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம். வந்து வண்டியில ஏறு. போலாம் போலாம். எந்த வீட்டுக்கு விக்ரம் சொல்லுங்க. வராததுனால தான் நான் வந்தேன். எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம். தயவு செய்து வந்து வண்டியில ஏறு. வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். எந்த வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கா இல்ல அம்மா வீட்டுக்கா? உங்களை தான் கேக்குற, பதில் சொல்லுங்க.
நம்ம வீட்டுக்கு தான் மகா. வா, வந்து வண்டியில ஏறு. வா, சொல்றேன்ல, நீ வந்து முதல்ல வண்டியில ஏறு. நான் இங்க உட்கார்ந்தாதான் உங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் எதுக்கு என்ன இங்க உட்கார சொல்றீங்க? இப்ப எதுக்கு நீ வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்க? ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? போய் பின்னாடி உட்காரு. விக்ரம், நான் எப்பவுமே இங்க தானே விக்ரம் உட்காருவேன். இனிமே நீ பின்னாடி தான் உட்காரணும். போன தடவை நீ பக்கத்துல உட்கார்ந்ததுனால தான் லாரியில போய் மோதி ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்ப திரும்பி நீ பக்கத்துல உட்கார்ந்து நான் திரும்பி லாரியில போய் மோதி ஆக்சிடென்ட் ஆகுமா? நான் பக்கத்துல உட்கார்ந்து அதனால திரும்ப நீங்க எங்கயாவது போய் முட்டிட்டீங்கன்னா? மகா ப்ளீஸ் மகா, நான் சொல்றத கேளு. தயவு செய்து வந்து வண்டியில ஏறு. மகா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிரு. வந்து வண்டியில ஏறு. வா வா ப்ளீஸ், ஏறு ஏறு. காரை நிறுத்துங்க விக்ரம். ஏன், எதுக்கு நிறுத்த சொன்ன? இப்பதான் காத்தும் மழையும் நின்னு போச்சுல. சாமிக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தள்ளி போட வேண்டாம். இல்ல மகா. விக்ரம், மாமா சொன்னாருல்ல, அந்த கோயிலுக்கு போய் பரிகாரத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாம். மகா, இத பாரு, சொல்றத கேளு. இப்படி ராத்திரி முழுக்க நீ மலையில நனைஞ்சிருக்க. மணி வேற 5 ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு போலாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க விக்ரம். கோயிலுக்கு போறதா சொல்லி தானே நீங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா நம்ம கோயிலுக்கே போகலன்னு வீட்ல தெரிஞ்சா அவ்வளவுதான் விக்ரம். அதனால சரி, முதல்ல சரி, நீங்க சரி விடு, போலாம். நம்ம கோயிலுக்கு போயிட்டே போலாம். ம். வெளியில மழையை காணோம். ஒரு மாதிரி இடி சத்தம் கேக்குத. மழை இல்ல, ஆனா இடி சத்தம் மட்டும் ஒரு மார்க்கமா இருக்குத. நாதாரி பசங்களா, நான் கூட இடியும் மின்னல சத்தம் ஒரு மார்க்கமா கேக்குதுன்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு தினசா கொட்டை விட்டுருக்கீங்களா? இதோ வரேன். ஐயோ தல, என்ன பண்ற தல? என்ன பண்றீங்க? இறங்குங்கடா. என்னன்னு நீங்க? எதுக்கு தல தண்ணி அடிச்ச? பின்னடா ஒரு ஜாபுன்னு வந்து அலர்ட்டா இருக்க வேணா? இப்படியா மாடு மாதிரி கொட்டை விட்டு தூக்குறது? நான் கூட முடிச்சு என்னடா இடி சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா உங்க கோட்டை சத்தம் தான் ஊரே கேக்குத. பாரதேசி பயிலுங்களா? அந்த மகா வேற வந்தாலும் தெரியலையே. ஒருவேளை வந்துட்டு போயிருதா? அதுக்கு வாய்ப்பே இல்ல தல. விடியற வரைக்கும் மூச்சுட்டு தான் இருந்தேன். இப்பதான் ஜஸ்ட் கண்ணை சொருகிடுச்சு தல. ராத்திரில யாரும் கோயிலுக்கு வரமாட்டாங்க தல. இங்கதான் எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சுட்டு இன்னும் நேரம் கழிச்சு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ரைட்டு தான். ஏதோ ஒன்று எனக்கு உறுத்துது. பேசாம அந்த புலிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடலாமா? கேட்டுருத்தல. அதோட நைட்டு சாப்பிட்ட பிரியாணி ஜீரணம் ஆயிடுச்சு. லைட்டா பசிக்குது தல. அப்படியே கொஞ்சம் பிரியாணி ஆர்டர் பண்ணு தல. தீனி மாடுங்களா? எப்ப பாரு தின்னுட்டே இருக்குடா. காலங்காத்தால எவன்டா பிரியாணி பண்ணியிருப்பான்? அதுவும் இந்த கோயில் எவன்டா பிரியாணி பண்ணியிருப்பான்? சோத்து மாடுங்களா? சோத்து மாடுங்களா?
அக்கா ம்? அக்கா அந்த பூனைக்கண்ணன் தான்க்கா ஃபோன் பண்றான். ஒருவேளை மகாவை முடிச்சிருப்பானோ? தெரியலையடா, போன் அட்டென்ட் பண்ணி என்னன்னு கேளு. ஹலோ தலை. நான் தான் பூனைக்கண்ணன் பேசுறேன். இவ்வளவு நேரம் அந்த கோயிலாண்டதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மகாலட்சுமி வரவே இல்லையே, என்ன பண்றது? அவனுங்களை அப்படியே சாவ சொல்லு. இவ்வளவு நேரம் கோவில தான் இருக்காங்களா? போய் அங்க இங்கன்னு தேடி மகாவை புடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. கோவில்ல புளியோதரையும் பொங்கலும் கொடுப்பாங்க, வாங்கி தின்னுட்டு கிளம்ப சொல்லு. அக்கா நீ பேசாம இருக்கா, நான் பேசுறேக்கா. பேசி தொலை. தலை இன்னுமா கோயிலே காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ தானப்பா மகாலட்சுமிங்க வருதுன்னு அதான் காத்துக்கிட்டு இருக்கோம். ராத்திரி அவ்வளோ மழை புயல்லாம் அடிச்சுது. ஆமா அடிச்சது. அதுக்கெல்லாம் பயந்துருவான் அந்த பூனைக்கண்ணை. வந்த வேலையை முடிக்காம அந்த இடத்த விட்டு அசர மாட்டான். என்னை பத்தி உனக்கு தெரியாதாடா? உங்க தொழில் பக்திக்கு அளவே இல்லையா? இந்த புள்ளி ஒரு ஜாப் எடுத்துட்டா அதை செய்யாம இருக்க மாட்டான். அப்படி செய்ய முடியலன்னா அதை ஒத்துக்க மாட்டான். இப்போ ஒத்துக்கினது மகாலட்சுமியை முடிக்கிறதுக்கு. அதை முடிக்காம நாங்க எப்படி போறது? அதனால தான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கோயிலுக்கு வரலைன்னா நீங்க நைட்டே கிளம்பி இருக்க வேண்டியதானே? இங்க மகாவை காணான்னு ஆளாளுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க தான் தூக்கி இருப்பீங்கன்னு நானும் ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். கடைசியில நீங்களும் தூக்கலையா? இல்லையாப்பா, ஒருவேளை வேற ஏதாவது கேங்கு சைட்ல தூக்கி இருக்குமோ? வேற கேங்கா? இருக்கு, வேற கேங் இருக்கு. மகா கிடைக்கலனா விக்ரம் எப்படியும் போலீஸ் கிட்ட தான் போவான். போலீஸ் கேங்கு அங்கதான் வரும். போலீஸா? என்னப்பா சொல்ற? ஒரு நிமிஷம் இரு புலி. டேய், அது அந்த மகாவான பாருங்க. ஆமாண்ணே, அதே பொண்ணு தான் அது. அடிச்சது ஜாக் பாட்டு, காத்து இருந்தது வீண் போகல. மகா இங்க வருவான்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அவங்க வந்திருக்கா. இந்த பூனைக்கண்ணனுக்கு உள்ளே ஒரு ஞானக்கண்ணு இருக்குடா. இப்ப நம்புறியா புலி? என்னமோ சொன்னீங்க. என்ன தலை சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்குதே. மகா இப்ப கோயிலுக்கு வந்திருக்காளா? ஆமா, தனியாவா வந்திருக்கா? இல்லப்பா, கூட ஒரு ஆம்பளை வந்திருக்காது. அவ புருஷனா? எல்லாம் நம்ம பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. போயிடலாம் கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பான் போல் இருக்கு. நீ தான் தேவையில்லாம போன்ல பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்ட. நானே என்ன நடக்குன்னு புரியாம ஒரே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன் தலை. தலை ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அக்கா, விக்ரம் மகாவை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்கான். இவ்ளோ புயல், மழை, இடி, மின்னல் அடிச்சும் அவ இன்னும் சாவலியா? டே புலி, அவங்க கிட்ட சொல்லு, அந்த மகாவை அங்கேயே முடிக்க சொல்லு. இப்பவே உடனே தீர்த்து கட்ட சொல்லு. சரிக்கா. தலை சொல்லு புலி. இந்த தடவை உங்க பிளான் மிஸ்ஸே ஆயிடக்கூடாது. அவளை நீங்க பாத்துட்டீங்கல்ல, இனி யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க பண்ணிடணும். அவ பாடி கூட யாருக்கு கிடைக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டல விடு. இந்த பூனைக்கண்ணில் மாட்டின அந்த பச்சை கிளிய கிளி கிளின்னு கிழிச்சு உருதிரமாக்கிட்டு உனக்கு நான் கால் பண்றேன். சரி தலை. அக்கா வெயிட் பண்ணுக்கா, நல்ல செய்தி வரும். நிச்சயமா மகா மண்ணுக்குள்ள போறத யாராலும் தடுக்கவே முடியாது. விக்ரம், என்ன இங்கே நின்னுட்டீங்க? வாங்க உள்ள போலாம். இல்ல, நான் வரல, நீ போயிட்டு வா. ஏங்க, எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிச்சா எப்படி? மாமா உங்களுக்கு தானே 7 சனி நடக்கிறதா சொன்னாரு. அப்போ நீங்க வந்தா தானே பரிகாரம் பண்ண முடியும். நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல மகா. என்ன கட்டாயம் எல்லாம் படுத்தாத. எனக்கு இதுலலாம் சுத்தமா விருப்பம் இல்ல. உங்களுக்கு வேணா விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க அப்பா சொன்னதுக்காகவாவது உள்ள வாங்கல. மகா ப்ளீஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேல கம்பல் பண்ணிட்டு இருக்காத. நான் வரலன்னா வரல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ வேணா போய் எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டு வந்துரு. நான் இங்கே வெயிட் பண்றேன். உங்களுக்கு பரிகாரம் பண்றது பிடிக்கலையா, இல்ல என் கூட ஜோடியா கோயிலுக்கு வர்றது பிடிக்கலையா?
ரெண்டும் தான். சரி, நானே போய் சாமி கும்பிட்டு பரிகாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். ம். பாடுறா நம்ம குட் லக்க. சொல்லி வச்ச மாதிரி பச்சை கிளி தனியா உள்ள போகுது, புருஷங்கிளி வெளியே காவல் காக்குது. இந்த பூனை அவன் பொண்டாட்டி கிளிய வேட்டையாட போகுது. தலை நான் போய் தூக்கி வச்சா தலை. டேய், அவசரத்துல பிறந்தவன, இது கோயில்ரா. உடனே தூக்குனா பிரச்சனை தான் வரும், நம்ம காரியமே கெட்டு போயிடும். செய்யற காரியத்தை உருப்படியா பிளான் பண்ணி பண்ணணும். டேய் சங்கர், தலை மகாலட்சுமி உள்ள போகுது, நீ கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடுற மாதிரி அவளை பார்த்துக்கினே இரு. கூட்டம் கம்மியா இருக்கும் போதோ இல்ல அவ தனியா எங்கேயா இருந்தாலோ நைஸா பேசி ஏமாத்தி அப்படியே நவுத்திக்கிட்டு கோயிலுக்கு பேக் சைடா வந்துரு. அங்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். கவுக்கு தூக்கிடலாம். சரி தலை, அப்படியே பண்ணிடுறேன். டேய் தடிமாடு, அவசரப்பட்டு கையை மேல வச்சிடாத, எல்லாமே புட்டுக்கும். டைம் பார்த்து நான் சொன்னதை மட்டும் செய். சரி தலை, என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். டேய் தடிமாடு, எடுறா வண்டிய. வாங்கோ, பரிகார பூஜை பண்ணணுமா? ஆமாங்க சாமி. அவர் பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அவர் பேரு விக்ரம், மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். ஏன் சாமி அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நீ சொன்ன இந்த ராசி நட்சத்திரத்துக்கு இப்ப 7:30 சனி நடக்குதுமா. உங்க ஆத்துக்காரரை பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்கம்மா. 7:30 நடக்கிறதுனால அவர் ஜாக்கிரதையா இருக்கணும். விபத்துகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சண்டை சச்சரவு தினமும் நடக்கும். எங்களுக்கு தெரியும் சாமி, அதனாலதான் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போலான்னு. ஆமா, உன் ஆத்துக்காரர் வரலையாமா? அவருக்கு இதுலலாம் விருப்பம் இல்ல சாமி. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நானே பண்ணிடுறேன். இப்படி ஒரு பொண்டாட்டி அமையறதுக்கு அவர் கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். எல்லா பாரத்தையும் பகவான் மேல போட்டு வேண்டிக்கம்மா, எல்லாம் அவர் பார்த்துப்பார். உன்னோட எல்லா பிரச்சனையும் தீர நான் பரிகார பூஜை பண்ணித்தரேன். சரி. விக்ரம் நாமதேயஸ்ய மகர ராசியாம் ஜாதஸ்ய அவிட்ட நட்சத்திராணாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல. ஆண்டவா, விக்ரம்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவரோட மன போராட்டங்கள்ல ஒரு முடிவு வரணும். தினம் தினம் அவர் பாடுபடுற கஷ்டத்தை என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. நீதான் அதுக்கு ஒரு வழி பண்ணணும். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனையும் வராம நீதான் பார்த்துக்கணும். சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசம் பகவத்ரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு தீர்க்க சுமங்கலி பவ. மனோரஞ்சிதாபல சித்திர. சாமி, அவருக்கு எந்த பிரச்சனையும் வராம அவரு நல்லபடியா மாறணும் சாமி. கவலைப்படாதமா, சனீஸ்வர பகவானுக்கு அதுக்குண்டான பூஜையை தான் பண்ணிட்டு வரேன். ஏழையோட தாக்கம் குறையும் போது அதனால உண்டாகிற பாதிப்பும் அவருக்கு குறையும். அதோட அங்க இருக்கிற நவகிரகத்தை 9 முறை சுத்திட்டு சுவாமியை வேண்டிட்டு போமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா போயிட்டு வாமா. சரிங்க சாமி. நல்லது. ஓம் சனீஸ்வராய நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் சர்வாபிஷ்டப்ரதாயினே நமஹ.
மா நீங்க தான் மகாலட்சுமியா? ஆமா, நான் தான் மகாலட்சுமி. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, நீங்க யாரு? ஏமா உங்க கூட ப்ளூ கலர் கார்ல வந்தது உங்க ஹஸ்பண்ட் தானே? ஏன் ஹஸ்பண்ட் தான்? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல அவரு திடீர்னு தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாருமா. ஐயோ, அவருக்கு என்னங்க ஆச்சு? அவர் இப்ப எங்க இருக்காரு? பக்கத்துல தாமா இருக்காரு. இங்கதான் கோயிலுக்கு பின்னாடி அவருக்கு தண்ணி கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். அவர் தான் உங்க பேர் சொன்னாரு, அதனால தான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இப்ப அவர் எங்க இருக்காரு? கோயில் பின்னாடி தான் உட்கார வச்சிருக்கோம், வாமா.